Hi friends, welcome to Recipesinmyhome. Pork with Malaysian food. Thank you so much. Roof's cooking. Thank you so much. Food delicious hub. Thank you so much. Sultana's kitchen. Thank you so much. வாவல் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான மீன். இந்த மீனில் கவுச்சி ஸ்மெல் இருக்கும். ஆத்து வவ்வான்னு சொல்லுவாங்கள்ல, நாட்டு வவ்வால்னு சொல்லுவாங்க. இந்த மீன் ரொம்ப டேஸ்டியான மீன். கொஞ்சம் கவுச்சி ஸ்மெல் இருக்கும். அது இல்லாமல் எப்படி நாம் வறுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பவுலில் இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். புளிக்கரைசல் நல்லா கெட்டியாக கரைச்சி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் எந்த வகை நாட்டு மீன் வாங்கினீங்கனாலும் இதை போல் லைட்டாக புளி விட்டு வறுத்திங்கன்னா கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. புளிலாம் சேர்த்துருக்காங்களே புளிப்பாக இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு சுவை தெரியாது, அவ்வளோதான். நல்லா இருக்குங்க டேஸ்டியாக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பிறகு நாம் வறுத்துடலாம். இப்போ தேங்காய் எண்ணெயில் தாங்க வறுக்க போகிறேன். தேங்காய் எண்ணெயில் மீன் வறுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. எல்லா மீனையும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நான் எல்லா மீனையும் போட்டேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துட்டேங்க. நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வறுத்துக்கலாம். ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த நாட்டு வாவல் மீன் வறுவல் ரெடி. நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த ஃபிஷ் வறுவல் பார்த்தோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.